வாழ்வோம் வாழ்வோம். இதுவரை நாம் இந்த இறையடியா பற்றிய உள்ள ஒரு கருத்துக்களை பார்த்துட்டு வரோம் இல்லையா? இறையடியார் ஆகிறதுக்குள்ள தகுதி என்பது நிறைய இருக்கலாம். அதுல ரொம்ப முக்கியமா அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்பது கர்மா, குரு, இறை. கர்மா பற்றிய அறிவு, குரு பற்றிய தெளிவு, இறை பற்றிய உணர்வு. அதுல மாற்றம் இருக்கக்கூடாது இல்லையா? இந்த கர்மாவை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். கர்மா பற்றி பார்த்துட்டு வந்ததுல நிறைய கர்மா இருக்கும், பழைய கர்மாக்கு. நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா போன ஜென்மால உள்ளதுதான் இப்ப நமக்கு வருது என்கிற ஒரு எண்ணம் நம்மள்கிட்ட போயிருக்கு. நிறைய பேர் நினைச்சிருக்காங்கன்னா போன ஜென்மத்துல என்ன வந்தோம். போன ஒரு ஜென்மம் அல்ல, அதை நீங்க சிந்திக்கணும். போன தடவை நான் சொல்லும் போது எவ்வளவு கர்மா இருந்தாலும் உங்க கர்மால மட்டும் கவனம் வைங்கன்னு சொன்னேன். இப்ப சொல்றது, இப்ப நீங்க அனுபவிக்கிறது ஒரு ஜென்மால மட்டும் அல்ல. இதெல்லாம் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இவங்க என்ன நினைப்பாங்க, போன ஜென்மால நான் ஏதாவது அவங்களுக்கு தப்பு பண்ணிருப்பேன், அவங்க நேரம் இப்போ நம்ம பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த மாமியார் மருமக பிரச்சனையிலே மருமக புலம்புவான், போன ஜென்மால நான் என்ன பண்ணணும், இப்ப இவங்க மாமியார என்ன பாடாப்படுத்துறாங்க. அதே போல அந்த அம்மா வேற சொல்லும் இல்லையா, எந்த நாய்க்கு என்ன பண்ணணும், இந்த நாய் நம்ம மாட்டுச்சு. இப்படி அவங்க ஆற்றாமையை சொல்லிக் கொள்வார்கள். சொல்லும் போது அதுல என்ன ஒளிஞ்சு கிடக்குதுன்னா, எல்லாம் போன ஜென்மால மட்டும்தான் நினைக்கிறாங்க. நேரடியாக அந்த ஜென்மால இருந்து இங்க வந்துற மாதிரி. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, பொய்யை பதித்து வைப்பதால் பொய் தான் வளரும். ஒரு சின்ன பொய் கூட இருக்கக்கூடாது. அதான் ஞானத்துல நமக்கு ஆற்றல் பெறக்கூடிய வழி. இப்ப இன்றைய சிந்தனை நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, ஞானத்தில் ஆற்றல் பெறும் வழி இல்லையா? ஞானத்தில் ஆற்றல் பெறும் வழி. இப்ப நம்ம சிந்திக்க வேண்டியது ஞானத்தில் ஆற்றல் பெறும் வழி. ஞானத்துல ஆற்றல் பெறணும் சொன்னா முழுமையான ஞானம் கிடைத்தால் மட்டும்தான். முழுமையான ஞானம் கிடைக்கல, இங்க பாதி அங்க பாதி. இப்ப எல்லாரும் இங்க ஒரு கால அங்க ஒரு கால விட்டுருக்கேன்பாங்க. பொதுவா சாதாரணமா சொல்லும் போது, எனக்கு அங்கே நிம்மதி இல்லை, இங்கே நிம்மதி இல்லை. ஒண்ணு முழுக்க ஞானத்துல போயிடணும், இல்ல வாழ்க்கையில போயிடணும். ரெண்டு கிணத்து நம்மளை பாடாப்படுத்திட்டு இருக்கிற அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்கு சாதாரணமா வரும். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஸ்டடி மைண்ட் இல்லை. நீங்க ஸ்டடி மைண்டுங்கிறது ஒரு விஷயத்துல தான் இருக்க முடியும், எல்லா விஷயத்திலயும் ஸ்டடியா இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயமே எப்படி இருக்குன்னு சொன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு மாற்றமாக இருக்கும். ஒரு சிந்தனைக்கு இன்னொரு சிந்தனை ஒத்து போகும்னு சொல்ல முடியாது. ஒத்து போகணும்னா வரவே வேண்டாம், அதையே சிந்திச்சுட்டு போலாமே இல்லையா? எனக்கு எல்லாம் எங்க அப்பா தான் ஒருத்தன் முடிவு எடுத்துட்டான்னு வைங்களேன், வேற எந்த சிந்தனை அப்போ எங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும், என் வீட்டுக்காரி என்ன நம்பியெல்லாம் இருக்கிறா, அவளையும் நான் கைவிட்டுற முடியுமா, அவளுக்கும் செய்யணும், இதை நான் பெத்த பிள்ளை இல்ல. இப்ப இங்க அப்பாதான்னு சொன்னது என்ன ஆயிடுதுன்னா, எல்லாரையும் உள்ள சேர்க்குது. ஆனா அதுக்காக நான் எங்க அப்பா விடலதான். ஆனா இவங்களெல்லாம் சேர்க்கிறீங்களா, அப்போ உங்க பெர்சன்டேஜ் என்ன ஆகும்? மேத்தமெட்டிக்கலி நீங்க திங்க் பண்ணீங்கன்னா ஒரு 100%ங்கிறத ஒரு ஆளுக்கு முழுமையா கொடுத்தா அது 100%. இப்ப அதையே ஒரு ஆளுக்கு கொஞ்சம் பிச்சு கொடுக்குறீங்க, இன்னொரு ஆளுக்கு பிச்சு கொடுக்குறீங்கன்னா பெர்சன்டேஜ் டிஃபர் ஆயிடும். அப்ப அவருக்கு 60%, இவனுக்கு 20%, அவனுக்கு 15%, அந்த மாதிரி போகும்போது முழு பலம் இல்லையே. ஆனா ஞானத்துல ஆற்றல் பெறணும்னா நமக்கு என்ன வேணும்? முழு பலம் வேணும். அது இல்லைன்னா முடியாது. ஏன் முழு பலம் இல்லைன்னு சொன்னா, முழுமையாக இருக்கக்கூடியது ரெண்டு விஷயங்கள் தான் முழுமையாக இருக்கும். ஒன்று உண்மை, இன்னொன்று ஞானம். உண்மையும் முழுமையாக இருக்கும். அதுல பெர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது, கொஞ்சம் கிடையாது. இப்படின்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். இல்ல 20% என்கிட்ட உண்மை, 80% பொய்ன்னு சொன்னா அது என்ன ஆயிரும்? உண்மையாக இருக்காது, 100% இருக்கும். நல்ல ஞாபகம் வச்சு. அப்போ உண்மையும் ஞானமும் மட்டும்தான் 100% இருக்கு. அப்போ A is equal to B என்ன நீங்க எடுத்துட்டீங்கன்னா B is equal to A. It's a confirm இல்லையா?
அப்ப இதுவும் 100%, அதுவும் 100%, ரெண்டும் ஈக்குவல்னு சொன்னா ஞானமும் உண்மையும் சமம். ஞானமும் உண்மையும் சமம்னா ரெண்டும் ஒண்ணுதான். ஏன் ரெண்டா சொல்லிட்டு இருப்பானே? அப்ப அந்த உண்மைன்னு சொல்லும் போது என்ன ஆகும்னா நமக்கு அங்க சிக்கல் வரும். அதனாலதான் நம்ம ஞானம்னு சொல்றது. உண்மைன்னு சொல்லும் போது ஒரு ஆள்கிட்ட நீங்க சொல்றீங்க உங்கள்கிட்ட உண்மையே இல்லை ஐன்னு சொன்னா உடனே அவனுக்கு என்ன வந்தோன்னா போகும். அப்புறம் நான் என்ன பொய்யனாம்பா. ஆனா உங்கள்கிட்ட ஞானம் இல்லைன்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஆமாப்பா நான் அதுக்கெல்லாம் தேடல, அதெல்லாம் போகல இல்லையா? அப்ப அந்த உண்மைங்கிற எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, உண்மையா இருக்கிற மாதிரி தான் பொய்யாட்டு இருந்துகிட்டே இருப்பாங்க. 100 விழுக்காடு நீங்க எடுத்துக்கலாம் உண்மை என்பது இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா எல்லா விஷயம் ஒவ்வொன்றா பிரிச்சு 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 பாருங்க. நான் தான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், உயிர் ஏன் உள்ள ஓடுது என்று சொல்லும் போது அங்கே பொய்யாயிடுச்சு இல்லையா? நான் நினைச்சா நடத்திடுவேன்னு சொன்னா இவனே எப்படி வாழ்றான், அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப இவன் எப்படி நினைச்சு நடத்த முடியும்? அடிமைக்கு என்ன கிடையாது, சுதந்திரம் கிடையாது, இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. அப்ப அவனுக்கு ஒரு கமாண்ட் வரணும். அப்ப அந்த கமாண்ட் வரும்போது கமாண்ட் படி தானே வாழ்றேன், நீ எங்க நியூ கமாண்ட் உள்ள இன்சர்ட் பண்ண முடியும்? இப்ப இதெல்லாம் சிந்திச்சேன்னு சொன்னா நம்ம உண்மையை தொலைத்து கொண்டு இருக்கிறோம். உண்மையில் இல்லை, ஆனா உண்மை நம்ம கூட தான் இருக்கு, நாம உணர முடியாமல் இருக்கோம். இப்ப நான் நிறைய தடவை சொல்றது உண்டு, நீங்க கண்ணால நேரடியா பாக்குறது அவ்வளவு போய் அத்தனைக்கும் போய், ஆனா கண்ணை மூடிட்டு பாத்தீங்கன்னா அது உண்மை. இப்ப யார் ஒத்துக்கோ, கண்ணை மூணு என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாதுப்பா. இந்த புறக்கண்ணை மூடிவிட்டு அகக்கண்ணை திறந்து விட்டீர்கள் என்றால் அங்க என்ன தெரியும்? அங்க உண்மை தெரியும். ஒருத்தர் இருக்கிறான், என் முன்னாடி ஒரு ஆள் பேசுறாரு. இப்ப நான் அவரை பார்த்துக்கிட்டே அப்படிங்கான்னு கேட்டா அவர் சொல்லதெல்லாம் பதிஞ்சிட்டு இருக்கோம். இப்ப நான் அவரை பார்த்துட்டு கண்ணை பொத்திட்டேன்னா இப்ப என்னுடைய பார்வை அவருடைய மனதுக்குள்ள பேரு. அவர் வாய் பேசுறதெல்லாம் நான் விட்டுட்டேன், அவர் மனசு என்ன சொல்றதுங்கிறத பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசமா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, இப்பதான் அந்த ஊருக்கே வந்தேங்கிறார். ஆனா மனசுல அவருக்கு ஒரு வாரமா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க. உண்மையா போய்யா? அவர் இங்க ஒரு வாரம் ஆகுது, ஆனா என்ன சொல்றாரு, இப்பதான் வந்தேன், நேரடியா வந்தேங்கிறார். நம்ப முடியுமா? ஆனா உலகத்துல இதை நம்பிட்டு இருப்போம். இன்னைக்கு நம்முடைய வெற்றி தோல்வி என்பது இதற்கு இடையில் தான் ஊசலாடி கொண்டிருக்கிறது.